அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது முதலில் உங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு சுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். கடந்த 2 வருடங்களாக எவ்வளவெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்தீங்களோ அதெல்லாம் தீரப்போகுது. இந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. கடகத்துக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகிறது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் வைப்ரேஷன் கண்டிப்பாக கடகத்துக்கு உண்டு. ஏன்னா நிறைய அனுபவ பாடங்களை இந்த கடகராசி என்பர்கள் கற்று தேர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். எது நல்லது, எது கெட்டது, கடன் சார்ந்த விஷயம், எதிர்ப்பு, பகை, பணம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், எல்லாத்துலேயும் நிறைய அனுபவத்தை கொடுத்த உங்களுக்கு இப்போது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். பார்த்துக்கலாம், தைரியம் கிடைக்கும். பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு பாக்கியம், எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2-3 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். போன வருஷம் அதுக்கு முன்னத்து வருஷம் இருந்த அந்த மனநிலை இப்போ இல்லை. தெளிவு இருக்கிறது. குழப்பம் விலகிவிட்டது. தொட்டது துளங்கும். நினச்சது நடக்கலாம். நடக்கக்கூடிய அமைப்புகள், அந்த கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் பாருங்கள், அது உண்டு. இப்போது பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, 2ஆம் அதிபதி 12ல் இருக்குது. அப்போது நிறைய கொஞ்சம் விரயம் உண்டு. பணம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணை தேவை. அங்கே கேது உட்கார்ந்துருக்கு. ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கும். கொடுத்த பணம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காது. பணத்தால் நிறைய அனுபவங்கள், பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்திருந்தது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய அனுபவங்கள். நிறைய பேர் பணத்தை நீ எங்கேயும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய பேர்த்துக்கு தோணி இருக்கும். ஆனால் பணம் உங்கள் கையிருப்பில், அதாவது அந்த பணத்தை இப்போ நிறைய அனுபவங்களை கொடுத்துருச்சா, இப்போ எப்படி பணத்தை சேமித்து வைக்கலாம், எங்கே போடணும், நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞானோதயம் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக உண்டு. புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால அந்த தகவல் தொடர்பு துறை, அதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷனில் வரக்கூடிய, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் சுகத்தை தரக்கூடியவன், சுகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கு.
பணம் உண்டா? உண்டு. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அந்த வாங்குவதற்கெல்லாம் தடை இல்லை. இப்போது ஜூலை மாதம் எந்த தடையும் இல்லை. கடகராசி என்பவர்களுக்கு வீடு வாங்குறது, இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, இல்லை வீட்டை ஆல்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லது, வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த ஜூலை மாதம். சார், குழந்தைகள் நலன் எப்படி இருக்குது, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம் குழந்தைகள். 5ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்குது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தையே பார்க்குறார். ஒரு சூப்பரான அமைப்பு. 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் அதிபதி மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நேராக 5ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் ஒன்று. ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பார்க்குறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 5ஆம் இடத்தின் வாயிலாக நல்லது நடக்குது. 5ஆம் இடத்துல என்ன சார் இருக்குது? குழந்தை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கடவுளாகிய, அந்த இயற்கையாகிய, அந்த இறைவனுடைய அந்த அனுகிரகத்தால் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இது சூப்பரான ஒரு அமைப்பு. ஸோ இது என்ன சொல்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எத்தனையோ வருத்தப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ பிரார்த்தனை, அதெல்லாம் கண்கூடாக அது நடக்கக்கூடிய அமைப்புகள். அதனால் குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது. குழந்தை படிப்பு நல்லா இருக்கும். ஆசைப்பட்ட கல்வி, வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய கல்வி, ரொம்ப நாள் அவங்க மனசில் நினச்சிட்டு இருந்த கல்வி, இதெல்லாமே உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம். இது குழந்தை நலன் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காதவங்க அல்லது குழந்தைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது. சார், கடனை பற்றி சொல்லவே இல்லையே. கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஹெல்த்தை கேர் எடுக்கணுமோ இல்லையா? அது குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள். அதாவது 6க்குரியவன் தலை மேலே உட்கார்ந்துருக்கா. அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுக்கணும், உடற்பயிற்சி எடுக்கணும், உணவு கட்டுப்பாடு முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனியை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக கால் வலி, கால் தொந்தரவு சார்ந்த விஷயங்கள். அதாவது ஒரே வார்த்தை சொல்லணும்னா, ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது கடகத்துக்கு நல்லது. சார், திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ திருமணங்கள் டக்குன்னு நடக்கும். திருமணம் 2 வருஷமாக திருமணம் நடந்தும் அதுக்குள்ளே சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது வெளியூரில் வேலை பார்க்குறது, இது மாதிரி ஒன்று சேர முடியாமல் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அந்த எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும். அப்போ திருமணம், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது. இந்த ஜூலை மாதத்திலிருந்து எந்த பிரச்சனையும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையில்லை. சார், தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்?
தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய் 11ல் உட்கார்ந்துருக்கார். 10க்குரியவன் தனக்கு 2 லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் தொழில் காரக கிரகமான சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற அமைப்பு. கடந்த 2 வருஷமாகவே வேலை, தொழில், வியாபாரம் எத்தனையோ வேலை மாறி இருப்பீங்க. வேலையில் நிம்மதி இல்லை, செஞ்சதுக்கு உண்டான ரெகனைசேஷன் இல்லை, ஏதோ ஒரு வகையில் தொழில் இருந்தவங்க கடன் ஆகி போச்சுன்னு சொன்னவங்க, தொழிலை விட்டு விலகியவர்கள் எத்தனையோ பேர், கடனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் எத்தனையோ பேர். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு வகையில் அடிபட்டதுன்னு சொல்ல சில அணுகுமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதெல்லாமே ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு சேஞ்சஸ் இப்போ உங்கள் மைண்டில் தோணும். இப்படி பண்ணியிருக்கலாம், இனி இப்படி பண்ணுனா நமக்கு லாபம் கிடைக்கும், இப்படி பண்ண நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது உள்ளுணர்வு கண்டிப்பாக சொல்லும். ஏன்னா உங்கள் லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்கார், ஒரு நல்லவர் உட்கார்ந்துருக்கார். கெடுதல்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. 10ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. தன்னம்பிக்கை காரகிரகமான சூரியன் இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து அந்த குருவோடு சேரப்போகிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். பார்த்துக்கலாம். தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உண்டு. நினச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். எதையெல்லாம் செயல்படுத்தணும், போன மாதம் நடக்கலை அப்படி நினச்சதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உத்வேகத்தை தருவதற்கும், இந்த டல்லாக இருந்த மனநிலை சுறுசுறுப்பாக மாறுவதற்கும் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. தொட்டது துளங்கக்கூடிய, அதாவது 5-11 கனெக்ட் ஆகுது பாருங்கள். 5 இயற்கையாகிய இறைவன் குலதெய்வ அருளுங்கிறது உண்டு. ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வாங்க, எல்லாமே நன்மையை நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.